வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருப்புகழ் வாழ்க, குருவே துணை. அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்களும் வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துகளும். மார்கழி மாதம் 22ஆம் நாள். இன்றைய கவி பொருள்துறை சீர்கேடு என்ற தலைப்பில் அமைந்துள்ளது. கவியை காண்போம். வாழ்ந்து கண்ட அனுபவத்தால் வாழ்க்கை சிக்கல் ஆழ்ந்து இரவு பகலாக ஆண்டுகள் சிந்தித்தேன். வாழ்ந்து கண்ட அனுபவத்தால் வாழ்க்கை சிக்கலுக்கு ஆழ்ந்து இரவு பகலாக ஆண்டுகள் சிந்தித்தேன். தாழ்ந்தும் உயர்ந்தும் பொருளால் சாதியான பேதம் சூழ்ந்துள்ள தொல்லைகட்கு மூலம் எனக் கண்டேன். தாழ்ந்தும் உயர்ந்தும் பொருளால் சாதியான பேதம் சூழ்ந்துள்ள தொல்லைகட்கு மூலம் எனக் கண்டேன் என்று நம் சமுதாயத்தில் நிலவுகின்ற பல்வேறு வாழ்க்கை சிக்கலுக்கு காரணம் என்ன என்பதை இக்கவியில் அருட்தந்தை அவர்கள் கூறுகின்றார். நேற்றைய கவியில் மனிதனுக்கு ஏற்படக்கூடிய இயற்கை துன்பம் யாவை என்பதை கூறியிருக்கையில், அருட்தந்தை அவர்கள் இன்றைய கவியில் செயற்கையாக மனிதனால் நாமே ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய துன்பங்களை நமக்கு இக்கவியில் கூறுகின்றார். அதுவும் இந்த காரணத்தை அவர் உணர்ந்த முறையை கூறுகின்றார். தன்னுடைய வாழ்க்கையில் வாழ்ந்து அதனுடைய அனுபவத்தில் வாழ்க்கை சிக்கல்கள் நிறைந்து இருந்தவருடைய வாழ்க்கை அவருடையது. ஒரு எளிய மனிதனுக்கு என்னவெல்லாம் சிக்கல்கள் வருமோ, அது குடும்ப சிக்கலாகட்டும், மக்கட்பேறு சிக்கலாகட்டும், அதனால் வாழ்க்கை துணையான சிக்கலாகட்டும், குடும்பத்தில் சிக்கலாகட்டும், பொருளாதார சிக்கலாகட்டும், உறவு முறை, நட்பு என்று ஒவ்வொரு நிலையிலும் அவர் தன்னுடைய வாழ்க்கையில் பல்வேறு சிக்கல்களை அனுபவித்தவர். அதன் மூலம் பெரும் அனுபவத்தை உடையவராக இருந்தார். அந்த அனுபவத்தை கொண்டு ஆழ்ந்து இரவு பகலாக சிந்தித்து ஒரு மனிதனுடைய வாழ்க்கை இத்தனை சிக்கல்களுக்கு உள்ளாவதற்கான காரணங்களை அவர் தேர்ந்தெடுக்கிறார். அதைப்போல் சமுதாயத்தில் உருவாகியிருக்கும் இந்த பொருளாதார சீர்கேடு என்ற செயற்கையான இந்த துன்பத்திற்கும் காரணம் என்ன என்பதையும் ஆய்ந்து தெளிகிறார். அவ்வாறு அது என்ன காரணம் என்றால், ஒருவரிடம் பொருள் மிகவும் குறைந்தும் இன்னொருவரிடம் பொருள் மிகுந்து குவிந்தும் இருப்பது மிகப்பெரிய இடைவெளியையும் மிகப்பெரிய ஏற்றத்தாழ்வையும் உண்டாக்குகின்றது. இந்த இருவருக்குமான இடைவெளி என்பது சமுதாயத்தில் பல்வேறு சிக்கல்களை உண்டாக்கி வாழ்க்கையை துன்பமடைய செய்கிறது என்பதோடு, இந்த பொருளாதார உயர்வு தாழ்வு மட்டும் அல்லாமல் ஜாதி பேதம் என்ற உயர்ந்த தாழ்ந்த என்ற நிலையில் மனிதர்கள் வைத்து வாழும் பொழுது இந்த தொல்லைகளுக்கு காரணமாகின்றன என்கிறார். ஆக பொருளாதார சீர்கேடு என்பது ஒரு குறிப்பிட்ட சிலரிடம் அளவுக்கு அதிகமாக பணம் குவிந்திருப்பதும், ஒரு சிலருக்கு தேவையான அளவு கூட பணம் இல்லாமல் இருப்பதும், ஒருவர் ஒரு சாரார் தம்மை மிகவும் உயர்ந்தோர்கள் என்று கூறிக்கொள்வதும், மற்றொருவர் தாழ்ந்தவர் என்று நினைப்பதுமே சமுதாயத்திற்கும் தனி மனிதருக்கும் வாழ்க்கையில் பல்வேறு சிக்கல்களை உண்டாக்குவதற்கான மூலமாக அமைந்திருக்கிறது என்பதை தன்னுடைய வாழ்க்கை சிக்கல்களிலிருந்தும் வாழ்க்கை நடைபெற்ற நிகழ்வுகளிலிருந்தும் அனுபவத்தால் ஆராய்ந்து அறிந்த முடிவாக அருட்தந்தை அவர்கள் இந்த கவியில் இக்கருத்தினை கூறியிருக்கிறார். இன்றைய அருளாளராக நாம் பரணதேவரை பற்றி பார்க்க போகிறோம். 12 திருமுறைகளில் 11வது திருமுறையை 12 அருளாளர்கள் எழுதியுள்ளார்கள். இன்றைய கவி சிவபெருமான் திரு அந்தாதி என்ற நூலை எழுதிய பரணதேவர் ஆவர். பரணர் என்பதும் நாம் சங்ககால புலவராக நினைக்க வேண்டாம். இவர் பக்தி காலத்தில் தோன்றிய நக்கீரர், கபிலரோடு சேர்ந்த காலத்தவர் என்பது நம்மால் அறிந்து கொள்ளப்படுகிறது. மேலும் பக்தி காலத்தில்
கபிலர் என்ற ஒரு புலவரும் இருந்தார். இவர் சங்க பாடல்களை பாடியவர் அல்லர். அவரோடு இவரும் சேர்ந்து பாடல்களை பாடியுள்ளார். கபில நாயனாரும் பரண நாயனாருமே வெவ்வேறு நிலையில் சிவபெருமான் திரு அந்தாதி என்ற நூல்களை இருவருமே எழுதியுள்ளனர். வருணதேவர் எழுதிய சிவபெருமான் திரு அந்தாதி 100 பாடல்களை கொண்டதாக உள்ளது. ஒரு 3-4 பாடல்கள் சிதைந்தும் நமக்கு கிடைத்திருக்கின்றன. இந்த பாடலை வருணதேவர் அந்தாதி தொடையில் அமைத்து பாடியுள்ளார். அவருடைய சிவபெருமான் திரு அந்தாதியில் சிவபெருமானின் சிறப்புகளை குறித்து பாடுவதை விட அவர் அன்பர்களுக்கு அருளுகின்ற அருளாற்றலை பற்றி மிக சிறப்பாக பல்வேறு இடங்களில் பாடியுள்ளார். 100 பாடல்களில் 64 தலங்களை பற்றி அவர் பேசியுள்ளார். ஆக இது ஒரு 64 ஊர்களை, இடங்களை பற்றி நாம் தெரிந்து கொள்கின்ற வரலாற்று நூல்களாகவும் இது அமைகிறது என்றால் மிக இல்லை. இந்நிலையில் இத்துணை ஊர்களுக்கும் அவர் 64 தலங்களுக்கும் சென்று இறை தொண்டாற்றி வந்திருக்கிறார் என்பதும், மக்கள் இறை உணர்வு பெற்று அன்பும் கருணையோடு வாழ்ந்து ஒருவருக்கு ஒருவர் ஒத்தும் உதவியும் வாழ வேண்டும் என்ற நோக்கத்துடன் அவர்களுக்கு இறை உணர்வை பரப்பினார் என்பதையும் இந்த நூலின் வழி நம்மால் உணர்ந்து கொள்ள முடிகிறது. ஆக தாம் வாழ்ந்து கண்ட நெறியில் இறையை உணர்ந்தவர்கள் வாழ்க்கை முறையை மாற்றி அமைத்து கொண்டு மற்ற உயிர்களும் துன்பப்படாமல் அவர்களும் இறை உணர்வு பெற்று மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்தில் மகான்கள், அருளாளர்கள் நமக்கு பல்வேறு நிலைகளில் கருத்துக்களையும் பாடல்களையும் நூல்களாக தொகுத்து அளித்திருக்கின்றார்கள். அந்த நூல்களையும் அவர்கள் கூறிய கருத்துகளையும் நாம் எடுத்துக்கொண்டு ஆராய்ச்சிக்கு எடுத்து அதை தெளிந்த சிந்தனையோடு பின்பற்றும் பொழுது நம்முடைய வாழ்க்கை என்பது மேன்மை அடைவதற்கு உறுதுணையாக இருக்கும் என்பதை அறிய முடிகிறது. இன்றைய நிலையில் நாம் மிகுந்த பொருளீட்டுவதற்கு முனைப்பு கொள்ளாமல் தேவையான அளவிற்கு பொருளை ஈட்டி அமைதியான ஒரு ஆனந்தமான வாழ்வை நாம் அமைத்து கொள்வது நமக்கும் நம்முடைய சமுதாயத்திற்கும் நல்லது என்று கூறி இன்றைய நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைந்திட வாழ்க வளமுடன் என வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி. வாழ்க வளமுடன்.